பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையின் 3ஆம் நாள் திருவிழா திருப்பலிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இறை நம்பிக்கையும் செயல்பாடும் நமது அன்னை மரியாவின் சிறப்பான குணநலன்கள். வெறும் நம்பிக்கையோடு நின்று விடாமல் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி தன் கடமையை செய்தார் அன்னை மரியா. துன்பத்திலும் சோதனையிலும் இறை பிரசன்னத்தை உணர முடியாத நாம் சில வேளைகளில் எங்கே இறைவா இருக்கிறாய் என்று இறைவனை நோக்கி எழுப்பும் குரல் வாழ்வின் யதார்த்தம். ஆனால் நம் அன்னை மரியா நேர்மையுடையவராய் தன் நம்பிக்கையால் வாழ்வடைந்தார். நாமும் நமது அன்னை மரியாவைப் போல துன்பத்திலும் தளரா மனதுடன் வாழவும், சோதனைகளில் நேர்மையாளராகவும் தன்னடக்கத்துடன் நமது கடமையை செய்யவும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 3ஆம் திருவிழா திருப்பலியானது அமலன் செல்வி குடும்பத்தாருக்கு இறைவன் இந்நாள் வரை எல்லாம் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், மகள் மெர்சிக்கு திருமண வரம் கிடைக்கும்படியாகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த திருப்பலியை இணைந்து சிறப்பிக்கக்கூடிய துரைசாமிபுரம் நடுக்காட்டூர் இறை மக்களுடைய ஆன்ம சரீர நலன்களுக்காகவும், நம்முடைய பங்கிலே செயல்படக்கூடிய புனித வின்சென்ட் தே பவுல் சபையாருடைய ஆன்ம சரீர நலன்களுக்காகவும், அவர்கள் ஏறெடுக்கக்கூடிய அனைத்து இறை அன்பு பிறர் அன்பு செயல்களும் இறைவனுடைய துணையால் நல்ல விதத்தில் நடந்தேறவும் மற்றும் இந்த திருப்பலியிலே பங்கேற்று ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய குடும்ப நலன்களுக்காகவும் நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருள் வேண்டி ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித ஜெபமாலை அன்னையின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பல் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் அபகுக் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 2 முதல் 3, மேலும் அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 2 முதல் 4 முடிய. ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்கச் செய்கின்றீர்? கேட்டினை காணச் செய்கின்றீர். கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதி வை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பல வகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலம் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, இது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரை உள்ளத்திலே நேர்மையற்றவராய் இருப்பர். நேர்மை உடையவரோ தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நானும்
இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்து வெட்கமடைய தேவையில்லை. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 6 முதல் 8, மேலும் 13 முதல் 14 வரை. திருத்தூதர் பவுல் திமோத்தேயு திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 6 முதல் 8, மேலும் 13 முதல் 14 முடிய. அன்புக்குரியவரே, உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்து, அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலம் தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள். நமக்குள் குடிகொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 17, இறை வசனங்கள் 5 முதல் 10 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 17, இறை வசனங்கள் 5 முதல் 10 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல் வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வாரல்லவா?
தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் எனச் சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய புகழ் மாலைகளை குறித்து இந்த திருவிழா நாட்களிலே சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்திருப்பது அன்னையின் புகழ் மாலையில் நாம் அன்னையை புகழ்ந்து பாடக்கூடிய விடியற்காலையின் நட்சத்திரமே அல்லது விடியற்காலையின் விண்மீனே என்கின்ற இந்த ஒரு புகழ் மணியைத்தான், புகழ் மாலையைத்தான் நாம் இந்த நாளில் சிந்தனைக்காக எடுத்திருக்கின்றோம். இப்போ மக்களே, விடியற்காலையின் நட்சத்திரம் அப்படின்னா என்ன பார்த்துருக்கிறீங்களா? விடியற்காலையின் விண்மீன் நம்ம என்ன சொல்லுவோம்? அதை விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானா? இன்னும் ஒரு சில இடங்களில் என்ன சொல்லுவாங்க? வெள்ளி பூத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஒரு பக்கம்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. காலையிலே அங்கே பாரு வெள்ளி என்ன அருமையாக பூத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு மக்களே, இந்த விடிவெள்ளி அல்லது இந்த விடியற்காலையின் விண்மீன் அல்லது விடியற்காலையின் நட்சத்திரம் எதற்கு அடையாளமாக இருக்கின்றது? இரவு முடிய போகிறது, பொழுது புலரப் போகிறது. அதனா முந்தின நாள் முடிந்து அடுத்த நாள் வரப்போகிறது, இரவு மறைந்து பகல் வெளியே வரப்போகின்றது என்பதன் அடையாளமாகத்தான் இந்த விடிவெள்ளியானது அல்லது விடியற்காலையின் நட்சத்திரமானது பார்க்கப்படுகின்றது. அன்பு மக்களே, இந்த விடியற்காலையின் நட்சத்திரம் பலருக்கும் உதவியாக இருக்கின்றது. திக்கு தெரியாமல், திசை தெரியாமல் நிற்கக்கூடிய மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக கடலோடிகளுக்கு, கடலிலே மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களுக்கு அதிகமாக இந்த விடிவெள்ளி அல்லது இந்த விடியற்காலையின் நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டுவதாக இருக்கின்றது. அந்த ஒளியிலே ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து அதனை பார்த்து கொண்டு கரை சேரக்கூடிய மீனவர்கள், கடலோடிகள் ஏராளமானோர் இருக்கின்றார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இன்னும் வெளி இடங்களுக்கு பல வேலைகளுக்காக சென்றவர்கள். இந்த காலகட்டத்தில் தான் அதிகமாக மின் விளக்குகள் காணப்படுகின்றன. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட வசதிகள் இல்லை. அப்பொழுது மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விண்மீனாக இருந்ததுதான் இந்த விடியற்காலையினுடைய விண்மீன் அல்லது இந்த விடியற்காலையினுடைய நட்சத்திரம். அன்பு மக்களே, இந்த விடியற்காலையினுடைய இந்த நட்சத்திரமானது அன்னை மரியாவிற்கு ஒப்பிடப்படுகின்றது. எதற்காக? அன்னை மரியாள் விடியற்காலையின் விண்மீனாக இருக்கின்றாள். அன்னை மரியா கதிரவனாக இருக்கக்கூடிய தன்னுடைய மகனினுடைய வருகையை முன்னறிவிக்கக்கூடியவராக இருக்கின்றார். என்னுடைய மகன் மாட்சி பொருந்திய கதிரவனாகிய பகலவனாகிய என்னுடைய மகன் இயேசு கிறிஸ்து புலர இருக்கின்றார். எனவே அன்பு மக்களே, நீங்கள் அனைவரும் தயாராக இருங்கள். இரவு முடிய போகிறது, பொழுது புலரப் போகிறது என்கின்ற நம்பிக்கையை மக்களுக்கு ஊட்டக்கூடியவராக இந்த விடியற்காலையின் நட்சத்திரம் அன்னை மரியா விளங்குவதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, இந்த விடியற்காலையின் நட்சத்திரத்திற்கு புனித அந்தோணியார் அருமையாக இன்னொரு விளக்கத்தையும் கொடுக்கின்றார். அதாவது, கடவுள் தொடக்கத்திலே லூசிஃபரை தனக்கு சற்று கீழான இடத்திலே வைத்திருந்தார். தன்னை விட கொஞ்சம் குறைவான ஒரு இடத்தில்தான் கடவுள் லூசிஃபருக்கு ஒரு இடத்தை கொடுத்திருந்தார். கடவுளுக்கு அடுத்தபடியாக என்கின்ற ஒரு மேன்மையான ஒரு நிலையைத்தான் லூசிஃபருக்கு கொடுத்திருந்தார். இந்த லூசிஃபர் என்று சொன்னால் அந்த பெயரை நாம் தமிழ் படுத்துகின்ற பொழுது அதற்கான அர்த்தம் விடியற்காலையின் விண்மீன் அல்லது விடியற்காலையின் நட்சத்திரம்.
எசாயா இறைவாக்கினர் நூலிலே 14வது அதிகாரம் 12வது இறை வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்ற பொழுது தெரியும். இப்படி கடவுளால் தனக்கு சற்று கீழான இடத்திலே உயரத்திலே வைக்கப்பட்டிருந்த இந்த லூசிஃபர், இந்த விடியற்காலையின் விண்மீன் என்ன நினைக்கிறான்? கடவுளை விட உயரமான இடத்திற்கு நான் ஏறி செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றான். எசாயா புத்தகம் 14:12 நான் வாசிக்கின்ற பொழுது தெரியும். விடியற் காலத்தின் விடி வெள்ளியே, நீ வானலாவ உயர்த்தப்பட்டாயோ, மேக திரள் மீது ஏறி செல்லலாம், உயர்வான அரியணையிலே அமர்ந்து கொள்ளலாம், கடவுளுக்கு மேலாக ஏறி போய்விடலாம் என்று நினைத்தாயோ? ஆனால் நீ பாதாளம் வரை வீழ்த்தப்பட்டாய், தாழ்த்தப்பட்டாய் என்று நாம் பார்க்கிறோம். திருவெளிப்பாடு புத்தகத்திலே 12வது அதிகாரம் 7வது இறை வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்றோம். அங்கே மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்க பாம்புக்கு எதிராக போரிட்டார்கள். அந்த அரக்க பாம்பு தான் இந்த லூசிஃபர். இந்த லூசிஃபர் தான் தொடக்கத்திலே தோன்றிய அந்த பாம்பு. இப்படி முதல் பெற்றோரை வஞ்சித்து அவர்களை கடவுளின் நிலைக்கு உயரலாம் என்று ஆசை காட்டிய அந்த பாம்பு, அந்த லூசிஃபர், அதிதூதர் மிக்கேலினுடைய தலைமையிலே அவருடைய தூதர்களால் பாதாளத்திற்கு துரத்தப்பட்டார்கள், தள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அன்பு மக்களே, இப்பொழுது கடவுளால் அந்த ஒரு குறிப்பிட்ட உயரத்தில், சிறப்பான உயரத்தில் வைக்கப்பட்டிருந்த லூசிஃபர் தான் கடவுளை விட உயர வேண்டும் என்று நினைத்த காரணத்தினால் பாதாளத்திற்கு தள்ளப்பட்டு விட்டான். இப்பொழுது அந்த இடம் காலியாக இருக்கின்றது. அந்த இடத்திலே கடவுள் வைத்த அந்த விடியற்காலையின் விண்மீன், அந்த இடத்தில் வைத்த அந்த விண்மீன் தான் அன்னை மரியா என்று புனித அந்தோனியார் அருமையாக குறிப்பிடுவார். லூசிஃபரை போன்று அன்னை மரியா தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்ள விரும்பவில்லை. கடவுளை போல, கடவுளை விட பெரிய ஆளாக நான் மாற வேண்டும் என்கின்ற ஆசை அந்த தாயிடத்திலே இல்லை. அந்த தாய் தன்னை முற்றிலுமாக கடவுளின் திருவுளத்திற்கு கையளிப்பவராக, இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னை முற்றிலும் இறைபதம் சமர்ப்பிப்பவராக இருந்தார். எனவே அந்த விடியற்காலையின் விண்மீன் என்கின்ற அந்த இடம், அந்த அரியணை இந்த தாய்க்கு தான் மிகவும் பொருத்தமானது என்று புனித அந்தோனியார் அருமையாக குறிப்பிடுகின்றார். அன்பு மக்களே, விடியற்காலையின் விண்மீன் என்று சொன்னாலே நம்பிக்கை, விடியற்காலையின் நட்சத்திரம் என்று சொன்னாலே புதிய வாழ்வு. இருள் படர்ந்த வாழ்வானது மறைந்து ஒளி மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வானது புலரப்போகிறது என்பதன் அடையாளமாக இந்த தாய் இருக்கின்றார். அன்பு மக்களே, இன்றைய வாசகங்களை நாம் சற்று உற்று நோக்கினோம் என்று சொன்னால், இந்த வாசகங்களும் நமக்கு நம்பிக்கையை வளர்த்தெடுப்பவையாக இருக்கின்றன. இன்றைய முதல் வாசகம் அபக்கூக்கு இறைவாக்கினர் நூலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த பின்புலத்தில் இந்த நூல் அல்லது இந்த இறை வார்த்தைகள் எழுதப்பட்டன? இஸ்ராயேல் மக்கள் இப்பொழுது பாபிலோனிய எகிப்திய அடிமை தலையிலே இருக்கின்றார்கள். அப்பொழுது எதிரிகளால் அவர்கள் பலவித சித்திரவதைகளுக்கு உட்படுகின்றார்கள். மக்கள் நம்பிக்கையை இழந்து போகின்றார்கள். கடவுள் தங்களை கைவிட்டு விட்டாரோ என்று அவர்கள் கலங்கி தவிக்கின்றார்கள். அதைத்தான் அபக்கூக் இறைவாக்கினர் தன்னுடைய வார்த்தைகளிலே வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவரே, இன்னும் எத்துணை காலத்திற்கு இந்த கேடு, இந்த துன்பம் எங்களுக்கு இருக்கும்? எங்களுக்கு எப்பொழுது மீட்பு வரும்? இந்த அடிமை தலையில் இருந்து நாங்கள் எப்பொழுது வெளியே வருவோம் என்று அவர் ஒரு ஏக்க பெருமூச்சை வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். அப்பொழுது கடவுள் அவருக்கு கொடுத்த நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளையும் இன்றைய முதல் வாசகம் பதிவு செய்திருக்கின்றது. விரைவாக ஓடுபவனும் படிக்கக்கூடிய அளவிற்கு காட்சியை நீ தெளிவாக பலகையிலே எழுதி வை. காலம் நிச்சயமாக நிறைவேறும், உங்களுக்கு மீட்பு விரைவாக வரும். அது காலம் தாழ்த்துவது போல தோன்றலாம், ஆனால் நான் கொடுக்கக்கூடிய மீட்பு ஒரு நாளும் காலம் தாழ்த்தப்படாது
இதை நம்புகிறவர்கள் நேர்மையுடையவர்கள். இதை நம்புகிறவர்களுக்கு அந்த விடுதலை வாழ்வு விரைவாகவே கிடைக்கும் என்று அந்த சோர்வுற்ற, கவலையில், வருத்தத்தில், கஷ்டத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விதத்திலே அபக்குக் இறைவாக்கினர் கடவுளுடைய வார்த்தைகளை பதிவு செய்வதாக பார்க்கிறோம். இரண்டாவது வாசகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய அந்த திருமடலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாசகம். இங்கே தீமோத்தேயு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்படுகின்றார். எபேசு மக்களை பொறுத்து நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. இவ்வாறு அந்த எபேசு மக்களை அவர் நிர்வகித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு சில மக்கள் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை, தீமோத்தேயுவுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள். இவ்வாறு மக்கள் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த பொழுது தீமோத்தேயு நம்பிக்கையை இழந்து போய் விடுகின்றார். இந்த மக்களுக்காக நல்லது செய்தாலும் இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று அவர் தன்னுடைய நம்பிக்கை வாழ்க்கையில் தளர்வடைந்து நின்ற பொழுது பவுலடிகளார் அவரை திடப்படுத்துவதாக இந்த வார்த்தைகளை கூறுகின்றார். இதற்கு முந்தைய இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது தெரியும். உன்னுடைய தாய், உன்னுடைய பாட்டி யோனி ஆகியோரிடத்தில் இருந்த அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் உன்னிடத்திலே ஏன் இல்லை? எங்கே போய்விட்டது? அவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை நீனும் கொண்டிருந்தாய் அல்லவா? இப்பொழுது இந்த துன்பத்தை கண்டு அந்த நம்பிக்கை பறந்தோடி விட்டதா? அதனை நினைவில் கொள். உன்னுடைய தாயை, உன்னுடைய பாட்டியை, அவர்கள் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை நீ நினைவில் கொள். உன்னை நான் திருப்பணியில் அமர்த்திய பொழுது நீ கொண்டிருந்த அந்த நம்பிக்கை உனக்கு மீண்டும் வரட்டும் என்று சோர்வுற்றிருந்த தீமோத்தேயுவுக்கு பவுலடிகளார் நம்பிக்கை வார்த்தையை சொல்லி அவரை பலப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். இன்றைய நற்செய்தியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், திருத்தூதர்கள் ஆண்டவரிடத்திலே கேட்கின்றார்கள், ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும், உம்மை போல மிகுதியான நம்பிக்கை உடையவராக எங்களால் இருக்க முடியவில்லையே, எங்களால் பெரிய பேய்களை எல்லாம் ஓட்ட முடியவில்லையே என்று அந்த திருத்தூதர்கள் நம்பிக்கை வாழ்க்கையில் தளர்வடைந்து சோர்வடைந்து காணப்பட்ட பொழுது அங்கே அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுவதாக ஆண்டவருடைய வார்த்தை அமைகின்றது. உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த காட்டு அத்தி மரத்தை இங்கிருந்து பெயர்ந்து நீ கடலிலே போய் நில் என்று சொன்னால் அது உங்களுக்கு நடக்கும் என்று சீடர்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் வளர்த்தெடுப்பதாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற நம்முடைய தாய், விடியற்காலையின் விண்மீனாகிய நம்முடைய தாயும் நமக்கு இந்த நம்பிக்கையை தான் ஊட்டுகின்றார். இன்று நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான கஷ்டங்கள், எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கின்ற ஒரு கேள்விக்குறி நம் மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றது. அன்பு மக்களே, நம்பிக்கையின் தாய், விடியற்காலையின் நட்சத்திரம் அன்னை மரியா நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்றாள். எனது அருமை மகனே, மகளே, நீ பயப்படாதே, கலங்காதே, என்னுடைய மகனிடத்திலே செல் என்று தன்னுடைய திருமகனை நோக்கி அந்த தாய் கரம் நீட்டி நம்மை இயேசுவிடத்திலே செல்லுமாறு வழி நடத்துகின்றார். கானா ஒரு திருமண வீட்டிலே பணியாளர்களுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை நம்மிடமும் அந்த தாய் சொல்லுகின்றார். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள், ஆண்டவருடைய திருவுளத்தின்படி நடங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், எல்லா குழப்பங்களும், எல்லா கஷ்டங்களும், எல்லா உடல் உள்ள வியாதிகளும் நிச்சயமாக மறையும். விரைவிலேயே உங்களுக்கு நலமான, மகிழ்ச்சியான, நம்பிக்கை மிகுந்த வாழ்வு துளிர்க்கும் என்று இந்த விடியற்காலைய நட்சத்திரம் என்று நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்றாள். அன்பு மக்களை, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டங்களை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை, துன்பங்களை, துயரங்களை அனுபவிக்கின்ற பொழுது நாம் இறைவனுக்கு அருகில் வருவதை விட பல நேரங்களில் இறைவனை விட்டு தூரச் செல்பவர்களாக இருக்கின்றோம்.
நம்முடைய தாய் அனுபவிக்காத துன்பங்களையா நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறோம்? எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கிறார் இந்த தாய். ஆனாலும் கூட கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, அப்படிப்பட்ட நம்பிக்கையை அந்த தாய் கொண்டிருந்ததால் தான் அத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலும் அவரால் நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்வை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடிந்தது. புனித ஜான் யூட்ஸ் அருமையாக சொல்லுவார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மறைசாட்சியர்களுடைய துன்பங்களை நாம் ஒப்பிட்டால் கூட அது அன்னை மரியா அனுபவித்த துன்பங்களுக்கு ஈடு இணையாகாது. அன்னை மரியா அந்த அளவிற்கு துன்பங்களை அனுபவித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த தாய் பட்ட துன்பங்களை, வேதனைகளை அவர் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். இத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலும் நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ முடிந்தது என்று சொன்னால் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்கின்ற அந்த நம்பிக்கை பார்வை, அந்த தாய் கொண்டிருந்த அதே நம்பிக்கை பார்வையை அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கொண்டிருக்க வேண்டும் என்று விடியற்காலையின் நட்சத்திரம் இன்று நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றாள். அன்பு மக்களே, அந்த தாயை நம்முடைய மிகச்சிறந்த முன் மாதிரியாக கொள்வோம். அந்த தாய் சொல்வது போல அவருடைய அன்பு திருமகனிடத்திலே வருவோம். நம்முடைய ஏக அடைக்கலம், நம்முடைய மீட்பு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலே நாம் சரணாகதி ஆகின்ற பொழுது கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்கின்ற நம்பிக்கையை நம்முடைய தாயை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கிற பொழுது நிச்சயமாக நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த துன்பங்களிலிருந்து, இந்த கஷ்டங்களிலிருந்து நம்மாலும் ஒரு நாள் வெளிவர முடியும். அந்த தாயினுடைய பரிந்துரை ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கின்றது. நிச்சயமாக நம்முடைய தாய் நம்முடைய துன்ப நிலைகளில், நம்முடைய துயரத்தின் நாட்களில் நம்மை கைவிட்டு விடுவதில்லை. எப்பாடுபட்டாவது நம்மை அவருடைய அன்பு திருமகனிடத்தில் அழைத்து சென்று நமக்கு தேவையான எல்லா ஆற்றலையும், நமக்கு தேவையான நிறைவான வாழ்வையும் தருவதற்காக அந்த தாய் காத்து கொண்டே இருக்கின்றார். எனவே இந்த அன்பு தாயின் வழியாக இந்த விடியற்காலையின் நட்சத்திரம், இந்த நம்பிக்கையின் ஒளி விளக்கின் மூலமாக நாம் ஆண்டவரிடத்திலே திரும்பி வருவோம். ஆண்டவருடைய பிறப்பு நிகழ்வின் போது 3 ஞானிகள் குழந்தை இயேசுவை பார்க்க வருகின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பாதை மறைந்து விட்டது. எந்த திசையில் செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு குழப்பத்திலே திக்கு முக்காடி போய் நிற்கிறார்கள். அப்பொழுது அங்கே தோன்றிய, வானத்தில் தோன்றிய அந்த விண்மீனை கண்ட அந்த ஞானிகள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த விண்மீன் இயேசு பாலன் இருந்த இடத்தை நோக்கி அந்த ஞானிகளை வழி நடத்தியது. இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அன்பு மக்களே, நம்முடைய தாயும் விடியற்காலையின் நட்சத்திரமாக, விண்மீனாக நமக்கு ஒளியூட்டக்கூடிய, வழிகாட்டக்கூடிய ஒரு தாயாக இருந்து கொண்டிருக்கிறாள். அவருடைய அன்பு திருமகனை நோக்கி நாம் செல்வதற்கான ஒளி கீற்றாக அந்த தாய் இருக்கின்றாள். எனவே அந்த தாயை பார்த்தவுடன் மட்டில்லா மகிழ்ச்சி அடைவோம். நம்முடைய மீட்பை நாம் நெருங்கி வந்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நம்பிக்கை நமக்கு மிக அருகில் இருக்கிறது. என்னுடைய வாழ்வின் இந்த கஷ்டம், இந்த கவலை, இந்த துன்பம், இந்த நோய் என்னை விட்டு அகல போகின்றது என்கின்ற அந்த நம்பிக்கையை அந்த தாய் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஊட்டிக்கொண்டே இருக்கின்றாள். எனவே நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து அந்த தாயிடத்தில் காணப்பட்ட அப்படிப்பட்ட அந்த ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கொண்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவனுடைய அருளை, ஆசீரை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மால் அனுபவித்து வாழ முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நாம் கொண்டு வாழ இறைவனுடைய அருட்கர ஆசீர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தாயின் பரிந்துரையின் உதவியால் நம்மோடு இருந்து வழி நடத்த வரம் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமன். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
தேவைகள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடு நம் ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். நல்லாயனே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், கன்னியர்கள் இவர்களது ஆன்ம நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர் அளிப்பவரே எம் இறைவா, இன்று திரையாத்திரையாக வந்து சிறப்பிக்கும் துரைசாமிபுரம் நடுக்காட்டூர் இறைமக்கள் மற்றும் வின்சென்ட் பவுல் சபை உறுப்பினர்கள் அனைவரும் நல்ல உடல் உள்ள சுகம் பெறவும், வாழ்வில் அவர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தையும் படைத்தவரே எம் இறைவா, நீர் எமக்களித்த கடமைகளை விசுவாசத்துடனும் பொறுமையுடனும் நிறைவேற்றவும், எமது பணிக்காக பெருமை கொள்ளாமல் தாழ்ச்சியோடு சேவை மனப்பான்மையுடன் செயல்படவும் தேவையான உழைப்பின் வரத்தை தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதல் அளிப்பவரே எம் இறைவா, கடுமையான நோய், இழப்பு, தனிமை போன்றவற்றினால் நம்பிக்கை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவரையும் நீர்தாமே உமது ஆற்றல் நிறைந்த அன்பினால் தேற்றி அவர்களை பாதுகாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவா உமக்காக
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னையின் விழாவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித ஜெபமாலை அன்னையின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னையுமுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கேற்று ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உம் அன்பு பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளின் மனதில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீர்களும் மறைந்து புதிய வாழ்விற்கான நம்பிக்கையை, புதிய ஆற்றலை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நீர்தாமே அருள் கூர்ந்தருள வேண்டும் என்று உம்மை நோக்கி தாழ்மையாய் இறைஞ்சு மன்றாடுகின்றோம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்கின்ற வாக்கு தத்தத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய தெய்வீக அருட்கரத்தினால் அவர்களை காத்து வழி நடத்தும்படியாக உம்மை தாழ்மையாய் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற
திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பு மக்களே, இன்றைய திருப்பலியை சிறப்பித்த ஒவ்வொருவருக்கும், சிறப்பாக துரைசாமிபுரம் நடுக்காட்டூர் இறைமக்கள் மற்றும் வின்சென்ட் போல் சபையாருக்கும், இன்றைய திருப்பலியை சிறப்பித்த குடும்பத்தாருக்கும், திருப்பலியில் பங்கேற்று ஜெபித்த இறை ஆசீர் பெற்ற அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிதனையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுக்காட்டூர்லேருந்து யாரும் வரலன்னு நினைக்கிறேன், அப்படிதானா? தகவல் கொடுத்தோம், வரல. அன்பு மக்களே, ஒரு சின்ன ஒரு திட்டம் சில நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய மனதில் உதித்தது. எத்தனை பேர் நடுக்காட்டூருக்கு போயிருக்கிறீங்க? 1 2 3 4 5 எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. அதிகமாக பேர் அங்கே பார்த்ததில்லை, அப்படிதானா? கடந்த மாதத்தில் அங்கே திருப்பலிக்கு சென்ற பொழுது எனக்கு அந்த ஒரு யோசனை தோன்றியது. ஒரு 4-5 குடும்பங்கள் தான் இருக்கின்றன. ஒரு பெரியவர் தான் ஆலயத்தை பொறுப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஆலயமும் மிகவும் சிதிலம் அடைந்த ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. அவரிடத்திலே சொன்னேன், இறைவனுக்கு திருவிழமானால் நம்முடைய ஆலயத்திலே புனித அன்னம்மாளுக்கு ஒரு நாள் நாம் விழா கொண்டாடலாமே என்று கேட்டேன். கடைசியாக திருவிழா எப்போ கொண்டாடுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களுக்கு தெரியலை. திருவிழாவா, பண்டிகை கொண்டாடுவோம், திருவிழா கொண்டாடின மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மக்களே, ஒரு சிறிய திட்டம் என்னுடைய மனதிலே உதித்தது. புனித அன்னம்மாளுக்குரிய நாள் 26ஆம் தேதி, ஜூலை மாதம் 26ஆம் தேதி தான் அன்னம்மாளினுடைய திருவிழா. அதே போன்று டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏன் நம்முடைய பங்கிலிருந்து அனைவரும் திருப்பயணமாக நடுக்காட்டூருக்கு சென்று அந்த மக்களோடு இணைந்து விழா கொண்டாடக்கூடாது என்று நினைத்தேன். கிறிஸ்மஸுக்கு எல்லாம் ஜோடிச்சிருப்பாங்க, லைட்லாம் போட்டு இருப்பாங்க. நம்ம அடுத்த நாள் 26ஆம் தேதியே, ஏன்னா கிறிஸ்மஸுக்கு பிஸியாக இருப்போம், 26ஆம் தேதி ஒவ்வொரு ஊரிலிருந்தும் அன்பு மக்கள் அங்கே திரையாக சென்று அந்த ஒரு நாள் திருப்பலியை நிறைவேற்றி அந்த மக்களோடு நம்முடைய அன்பு உணவை பகிர்ந்து கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். எப்படி மக்களை, செய்யலாமா? செய்யலாம், அப்படிதானா? அதனால் அதற்கு தயாராகுங்கள். ஏன் இப்பவுமே சொல்கிறேன் அப்படின்னா, பல திட்டங்கள் நம்ம போட்டுருவோம், அப்படிதான். நான் கிறிஸ்மஸ் லீவில், அரையாண்டு லீவில் பல திட்டங்கள், பல இடங்களுக்கும் போகிற மாதிரி திட்டம் போட்டுருவோம். அதனால் இதை உங்களிடம் சொல்லி வைத்தால் அன்பு மக்கள் அந்த நாளை ஒதுக்கி வைப்பீர்கள் என்பதற்காகத்தான் நான் இதனை சொல்லுகிறேன். அந்த ஊரில் கொஞ்சம் கோயிலில் கொஞ்சம் வேலைகள் பார்க்க வேண்டி இருக்குது, கொஞ்சம் பூச வேண்டிய இருக்குது, ஓடுகளை கொஞ்சம் சரி செய்ய வேண்டிய இருக்குது. அதற்கும் அன்பு மக்கள் உங்களால் முடிந்த அன்பு கரத்தை நீட்டும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிலர் வந்து பார்க்க விரும்புனீங்க, என்ன செய்யலாம், எங்களால் என்ன உதவி செய்யலாம்னு சொல்லி பார்க்க விரும்பினாலும் வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, இன்றைய தினத்தை சிறப்பித்த ஒவ்வொருவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய 3ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்கள் என்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தினத்தை சிறப்பிக்கக்கூடியவர்கள் புதூர், மாதலாபுரம், பூதலாபுரம் இறை மக்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அன்பு மக்கள் அதிகமான பேர் அன்னையினுடைய இந்த நவநாள் திருப்பலியிலே பங்கேற்று இறை ஆசிரை பெற்று செல்வது உண்மையிலேயே உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே உற்சாகத்தோடு, இதே ஆர்வத்தோடு ஒவ்வொரு நாளும் அன்பு மக்கள் இந்த இறை பலியிலே கலந்து அன்னையினுடைய பரிந்துரை வழியாக இறைவனுடைய அருளை, ஆசிரை நிறைவாக பெற்று செல்ல அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு வழங்கப்படக்கூடிய அந்த அன்பு உணவிலும் விருந்திலும் அன்பு மக்கள் கலந்து இல்லம் செல் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சில நேரங்களில் கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுகிறது. அன்பு மக்கள் பொறுத்து கொள்ளுங்கள். மக்கள் எண்ணிக்கை சரியாக தெரியலை, அதனால் இன்னைக்கு தட்டுப்பாடு வராதுன்னு நினைக்கிறேன். அவ்வாறு வருகின்ற பட்சத்திலும் அன்பு மக்கள் அருள் கூர்ந்து அதனை பொறுத்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார், தூயவர் என்பதே அவரது பெயர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னையின் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலி நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடலுள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் இன்று திருயாத்திரையாக வந்திருக்கும் துரைசாமிபுரம் நடுக்காட்டூர் இறை மக்களின் ஏக்கங்கள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற வேண்டியும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.